தமிழ்நாடு தான் இருக்கிறதே தவிர அரசியல் சட்டத்தில் தமிழ்நாடு இல்லை. அப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தோம் என்பதே ஒரு ஏமாற்று. தமிழ்நாடு என்று தமிழிலே வந்திருக்க வேண்டும். தமிழிலே வந்திருந்தால் இன்றைக்கு அதை தமிழ்நாடு என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். சரி, நீங்க தமிழ்நாடு தனி மாநிலமாக அமைந்தது நவம்பர் மாதம் 1ஆம் திகதி. அதை இல்லாமல் அண்ணா கொண்டு வந்த ஜூலை தான் தமிழ்நாடு பேரு மாற்றத்தின் காரணமாகத்தான் தமிழர் நாள் அனுசரிப்போம் என்றால் இது என்ன அர்த்தம்? பிள்ளை பிறந்தால் தானே பேர் வைக்க முடியும். தமிழ்நாடு அமைந்த பிறகுதானே தமிழ்நாடு இருந்தது. சென்னை மாகாணமாக இருந்தபோது தமிழ்நாடு இல்லையே. அப்போ நீங்க தமிழ்நாடு அமைந்த நாள் தான் தமிழக நாளாக கடைபிடிக்கப்பட வேண்டும். ஆனால் இல்லையே. ஜூலைக்கும் தமிழ்நாடு அமைந்ததற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆக தமிழ் பயிற்று மொழியாக ஆக வேண்டும், தமிழ் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக ஆக வேண்டும் என்கிற அந்த பார்வை திராவிட இயக்கத்திற்கு இல்லை. நான் இங்கே ஒரு மர்மத்தை உழைத்து சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்ன அந்த மர்மம் என்றால், எப்படி பார்ப்பனர்கள் என்று பெரியாராலே சொல்லப்படுகிற பிராமணர்கள் தங்களுடைய மொழியை கடவுளினுடைய மொழியாக, தேவ மொழியாக, தெய்வ பாஷையாக அவர்கள் ஆக்குகிறார்கள். அது ஆனால் பேச்சு வழக்கிலே இல்லை. அதை போலவே திராவிட கட்சிகளினுடைய நோக்கம் என்னவென்றால், தமிழ் தமிழ் என்று பேசினாலும் தமிழை ஒரு செத்த மொழியாக ஆக்கிவிட வேண்டும். சம்ஸ்கிருதம் எப்படி செத்த மொழியாக இருக்கிறதோ, பேச்சு வழக்கற்ற மொழியாக இருக்கிறதோ, அதை போல தமிழையும் பேச்சு வழக்கற்ற மொழியாக ஆக்கி அதனை பிறகு சம்ஸ்கிருதத்துக்கு நிகரான மொழியாக கொண்டு வர வேண்டும். அதாவது தமிழை போற்ற வேண்டும், ஆனால் தமிழ் தாய்மொழியாக இருக்கக்கூடாது, பேச்சு வழக்கிலே இருந்து இருக்கக்கூடாது. அப்படியா என்றால், நான் அன்றைக்கே பேசுகிற போது சொன்னேன், திராவிட ஒரு மூல மொழியிலே இருந்து பாதிரியார் கால்டுவெல் தமிழ், தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் போன்ற மொழிகள் பிறந்தன மூல திராவிட மொழி என்று. ஆனால் மூல திராவிட மொழி என்று ஒன்று இல்லை. மூல திராவிட மொழி என்று ஒன்று இருக்குமானால் அதிலே கல்வெட்டுக்கள் இருக்க வேண்டும், அதிலே இலக்கியங்கள் இருக்க வேண்டும், அதிலே செப்பேடுகள் இருக்க வேண்டும். ஒன்றுமே கிடையாது. தமிழை தவிர வேறு எந்த மொழிக்கும் கிடையாது.